காய்ஸ் இனி நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். விளாடுறதோடு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லலாம் காய்ஸ். ஏன்னா இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் தான் உங்களுக்கு எப்படி விளாட்றதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எங்களுக்குனாடா மைண்ட் கிராஃப்ட் விளாட தெரியாதாடா, அது எவ்வளோ ஃபேமஸான கேம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு தெரியாது, சில பேர் நியூவாக கூட விளாட்லாம் காய்ஸ். அதனால தான் இது வீடியோ அவங்களுக்காகவும் பண்ணிருக்கு. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் ஃபன்னியாக காய்ஸ் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபன்னியாகனா எனக்கு கேளுங்க, சிரிப்பாக இருக்கும் காய்ஸ் இது வீடியோ ஃபுல்லாக. அதுக்குமா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, எப்பவும் சொல்கிற டைலாக் தான் ப்ளீஸ் காய்ஸ். ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கே 2 ஹவருக்கு மேலே ஆகுது காய்ஸ். நீங்களே நினச்சி பாருங்கள், அதோ 2 ஹவர் இப்போ எடிட்டிங்கே பண்ணிடணும் காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, போயிட்டு அங்கே தூரத்தில் பில்டிங் தெரிதா, அதுக்கிட்ட தான் போனோம். அதுதான் காய்ஸ் வில்லேஜ். ஏன்னா நம்ம வில்லேஜுக்கிட்ட தான் போனோம். வில்லேஜில் தான் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம வில்லேஜுக்கிட்ட போனால் தான் நிறைய பண்ண முடியும் காய்ஸ். அங்கே இருக்க பொருள்லாம் திருடி எல்லாமே பண்ண முடியும் காய்ஸ் வில்லேஜில் தான். வில்லேஜில் மனுஷங்களும் இருப்பாங்க. கோழி பண்ணை, விவசாயம் எல்லாமே பண்ணுவாங்க காய்ஸ் வில்லேஜில். ஆனால் நம்ம வில்லேஜில் இருந்தால் இன்னும் சேஃப் கூட. நைட்டில் ஜாம்பிஸ் வந்தால் கூட நம்ம போயிட்டு வேறு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். பெட்டு இருக்கும். அங்கே வீட்டிலேருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கலாம். இதோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆட்டையை போடுறது. இதை பெரிய பில்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாமா? இவ்வளோ ஆள் இருக்கானே, போகலாம். யாராவது? இல்லை சார், சும்மா வந்திருக்கேன். வெளியே போ. டெலிவரி வந்திருக்க. டெலிவரி சார். டெலிவரியா? எதுக்கு டெலிவரி வாங்கி வர? இல்லை சார், டெலிவரி பண்ணிங்க வீடு ஆட்டோ. அப்பா காய்ஸ் எப்படியும் சொல்லி தப்பிச்சு வந்துட்டேங்க. ரூடான ஆளாக இருக்காங்க அவன். எம்மா காய்ஸ், இது வீட்டு பெட்டு கிடையாது. சூப்பர். இது வீட்டில் பெட்டு இருக்குங்க காய்ஸ். இது பெட்டை மெயின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது டார்ச்சுன்னு சொல்ல முடியாது. நெருப்புங்க, கட்டில் நெருப்பு பற்ற வச்சு. இது அண்ணியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இது நம்ம அண்டர் கிரவுண்ட் வீடு கட்ட போகிறதுனால உதவும். நான் நல்லா உதவும் அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்கு. கதவுங்க மெயின், கதவும் எடுத்துக்கலாம். கதவை வச்சு எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு வீடாக போயிட்டு எல்லாத்தையும் திருடலாம். அவனை இல்லாத வீட்டில் தான் போனான். ஏங்க 2 நெருப்பு இருக்குங்க இங்கே. 2 நெருப்பையும் ஆட்டையை போட்டலாம். வீட்டில் போட்டு டப்பாக்குள்ள என்ன இருக்குது ஏங்க, லெதர் ஃபேண்ட்டு, லெதர் ஷூ வச்சுக்கிறாங்க. தூக்கிடலாமா? தூக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன? கருப்பாடே நான் கருப்பாடு. வில்லேஜர் ஓடு. அவன் வீட்டில் திரும்ப பார்த்துலாம் படிக்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னொரு பெட்டு இது. ஆனால் ஒரு பெட்டு போதும். இங்கே ஒரு நெருப்பு கட்டுறதுக்கலாம். இங்கே வீடு கட்டலாமா வேணாம்? தண்ணி வந்து இருங்க, எங்கேயாச்சும் போயிட்டு பண்ணி பார்க்கலாமே. இது மாதிரி நீங்கள் லைட்டாக கீழே வந்தாலே உங்களுக்கு ஆட்டு கொஞ்சம். இது வீட்டில் எடுத்துட்டோன்னா காய்ஸ், இதை கட்டை வேறு எடுத்துக்கணும் காய்ஸ். ஏன்னா கட்டி வச்சுன்னா நம்மளால் எல்லாம் பண்ண முடியும். எதுக்குடா என் வீட்டிலேருந்து கட்டை எடுக்கடா? சார் இல்லை சார், உங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் சார். உங்கள் வீடு அழகாக்கணும் சார். நீ ஏதோ பிடுங்க வேணாம். பண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லு. இல்லை சார் சும்மா ஆல்ட்ரேஷன் தான் சார் பண்ணுறோம். உங்கள் வீடு அழகாக்கிறேன் சார். ஏதோ பண்ணேன். சரி சார், தேங்க்யூ சார். எங்கே சார் வீடு இருக்க கட்டையெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். நிறைய கட்டை வீடு ஒட்டியாக இருக்குது. ஒரு மரமாக போய் தேடி எடுக்க வேணாம் கட்டையை. இதை கட்டை வச்சு இங்கே ஒரு இது மாற்றுதா? இதை தான் நம்மளை செய்யலாம். ஒரு கட்டை வச்சே நம்மளால் 4 இது வாங்க முடியும். ப்ரௌன் கலரில் இருக்கல, அதை வாங்கலாம். உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் இது பண்ணிப்பேன். நெருப்பு கட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, போயிட்டு இது ஒன்றா ஓடிக்கலாம். ஓகே காய்ஸ், நல்லா எடுத்துக்கலாம். டக்குண்ணா நெக்ஸ்ட்டு இதான் சொன்னேன் காய்ஸ். ஒன்றுத்துக்கே 4 கிடையாது காய்ஸ். அதனால் அதை வச்சு நம்ம ஏகப்பட்ட செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எத்தனை வேணாலும் எடுக்க முடியாது. நம்ம எத்தனை கட்டை வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் காய்ஸ். இப்போது ஒரு கட்டை வச்சு 4 செஞ்சுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது? இப்போது கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்மளால் அதை குச்சி எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் கத்தி, கோடாரி, மண் தோண்டி, மம்முட்டி எல்லாமே செய்ய முடியும் காய்ஸ்.
அதை வச்சு தான் நம்மளால் டக்குன்னு வீடு காட்ட முடியும். கிராஃப்டிங் டேபிளில் போட்டு கத்தி நான் சொன்ன பார்த்தீங்களா காய்ஸ், எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாத்தையுமே 2 ரன்னாக வாங்கிக்கலாம். ஏன்னா அது இரும்பு இல்லை கட்டை தானே, அதனால் சீக்கிரமாக லைஃப் காலி ஆகிறது எல்லாத்துக்குமே. ஆனால் 2 ரன் வாங்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா காய்ஸ், எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா? ஆமாம் காய்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், கிராஃப்டிங் டேபிளை வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அம்மா விட்டு போயிட்டு நான் ரொம்ப போயிடும். அதுக்குமா இதுதான் மெயினில் கிராஃப்டிங் டேபிள். இங்கே போயிட்டு ஏதாச்சும் தேவைப்பதான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் தேருமா? இரும்பு பாத்திரத்துக்கு பேச்சம்பழம் எவனாச்சும் ஆச்சு இந்த இடத்துல வந்து கொடுங்க, பேச்சம்பழம் கொடுக்குறேன். எவனோ இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறான் எவனோ. சரி, அப்போ என்ன பண்ணுறது? இதை முதல்ல இதை எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒன்று எதுவும் போடல, அதாவது இதை எடுத்து போட்டுக்கலாம் முதல்ல. ஓகே கைஸ், போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? ஓகே, எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன்று வச்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டலாம் பேக்கில். ஏன்னா வச்சு அது கடுப்பாக இருக்கும். அது வேறு வெயிட் தூக்கி போகணுமா? எல்லாத்தையும் தோணு இழுக்கலாம். ஆமாம், இதை பணத்துக்குள்ளே எனக்கு தூக்கம் வந்துச்சுங்க. அவ்வளோ நேரம் தோணிக்கினே என்ன பா, அவ்வளோ கஷ்டங்க. ஓகேவா? ஓகே கஷ்ட பண்ணுறேன். அப்படியே பண்ணலாம். சிக்கடக்கால் மாட்டிக்கா டிங்கடக்கால்னா சொங்க முக்காலா சிங்காச்சிக்கால்னாக்கோ பிக்கலக்கா புண்ணாலக்கா. நான் பாட்டு கேளமாகுதா? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. பாட்டு கேளமாக இருக்குதுனாலும் திட்டுறீங்க என்ன. எல்லாரும் அப்படி தான் கைஸ். யாரெல்லாம் என் பாட்டை பாராட்டிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் புரிஞ்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் புனிதமான பாட்டு பிடிச்சிருக்குன்ட்டு. ஓகேவா காய்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா காய், இப்போ நம்ம ஒன்றா தோணிக்கினே இருக்கலாம். தோணிக்கினே ஆச்சமலை தோணிக்கினே அப்படின்னு தோன்றதுக்குள்ளே நான் நைட்டே வந்துச்சு. அப்படியே தோன்றதுக்குள்ளே நைட்டே வந்துச்சுங்க காய்ஸ். அது வரைக்கும் நான் இன்னும் தோணிக்கினே தான் இருந்தேன். எப்படி காய் சத்தம் மஜாவாக இருக்கா? தோன்ற சத்தம் சும்மா சொன்ன. மிஷின்லாம் வாங்கலை. என் பக்கத்தில் ஒரு எருமை மாடு அக்கானுது, அதான் ட்ரிம்மரை ஆன் பண்ணுது. கண்டுக்காதீங்க. ஏய் எருமை மாடு கம்முனுது. எருமை மாடு எருமை மாடு ஏங்க இப்படிலாம் பண்ணோம்? எருமை மாடு இல்லை, என் ஃப்ரெண்டை தான் நான் அப்படி சொன்னேன். எருமை மாடு பாருங்களா திரும்பி சத்தம் பண்ணுது. எருமை மாடு வாய் மூணு. எருமை மாடு எப்போ பாரு? நான் எருமை மாடு இல்லை பாருங்க காய்ஸ், பேசுகிற அதிசயம் எருமை மாடு. நான் எருமை மாடுலாம் இல்லை சொல்லுங்கள் காய்ஸ். அவன் எருமை மாடா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல எங்கள் கதவு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களே கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அவன் எருமை மாடா இல்லையா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் எருமை மாடு இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். அவன் எருமை மாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நீங்கள் இது மாதிரி பார்டர் பண்ணால் தான் உங்களால் ஜாம்பிஸ் உள்ளே வர முடியாது. ஏன்னா இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் இது மாதிரி நான் போடாததுனால ஜாம்பிஸ் உள்ளே வந்து என்னை அடிச்சிச்சனால பல நல்லாமே வீணாக போச்சு. கூமாம்பட்டி தலைவர் சும்மா இங்கே வந்துன்னே வரான். என்னடா வேணாம் உனக்கு? கூமாம்பட்டி தலைவர் எதுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்? நான் வந்தா உனக்கு என்ன? நாயா போ வெளில போ. அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணுவ? கூமாம்பட்டி தலைவர் ரொம்ப ஓவராக பேசுறியா? கத்திக்குது என்கிட்ட தெரியுமா? கத்தி இருந்தா என்ன குத்திடுவியா? ஓ அப்படியா? சரி தலை. இந்த நைட்டு ஜாம்பிஸ் போது உன்னை பொழைக்க வைக்கிறேன். உன்னை வாட்டி என் வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்படியா? சரிவா, முடிஞ்சா பார்த்துக்கோ. அப்படியாப்பா? அப்படிதான்ப்பா. இருப்பா உனக்கு கருமா திருப்பி வரைக்கும்ப்பா. இருப்பா கருமா இஸ் பூமராங் தலைவரே கூமாம்பட்டி தலைவரே. கருமா இஸ் பூமராங். உனக்கு திருப்பி அடி போகுது பாரு கருமா. யாரா கோளாறு சும்மா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெறுப்பேற்றுனுக்கிறான். எல்லாம் முடிஞ்சதே வாயில கண்ணு காய்ஸ் பாருங்க. நம்ம பார்டர் ரொம்ப பெருசாக உருவாகிட்டோம். ஜாம்பிஸ் உள்ள ஒரு சான்ஸே இல்லை. ஏதோ உருமுறை சாப்பிட்டு இருக்கும். ரொம்ப நேரமாக கேட்டேன். இந்த ஜாம்பி வெளில இது போலங்க. நைட் ஆகிட்டனால ஜாம்பிஸ் வந்துச்சு போலங்க காய்ஸ். நீங்களே பாருங்களேன். இது அங்கே இது பாருங்க காய்ஸ். ஜாம்பிஸ் உருமுது பாருங்க காய்ஸ். ஜாம்பி வெளில போய் எதுக்கு என் வீட்டுக்கு வந்துக்கிறேன் காய்ஸ்? நான் டார்ச் எதுக்கு வாங்கினேன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் காய்ஸ். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் இடம் ரொம்ப இருட்டாக இருக்கா. இப்போது எங்கடா டார்ச்சு?
சி ஓ இது பண்ணுங்க டார்ச் எடுத்து இங்கே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் கிரவுண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும் கைஸ். அதுக்காக தான் டார்ச் வாங்கினேன். டார்ச் வாங்கினேன்னு சொல்ல முடியாது, திருடினேன் அவ்வளோதான். திருடினேன் அவ்வளோதான், தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். ஆனால் நான் பார்ட் 2 பண்ணலாம் கைஸ். பார்ட் 2 சீக்கிரமாக வந்துடும். வேறுங்க கைஸ் எவ்வளோ. ஏய் கூப்பமாட்டி தலைவரே, ஒன்றா நீ போகலையா? ஆமாம், நான் என்ன போகல. ஏய் ஓரா பேசுகிற, திமுறை பாருங்களேன். நெக்கில்ல உனக்கு கூமாப்பட்டி தலைவரே, நெக்கில்ல உனக்கு. சும்மா சும்மா என்ன கூமாப்பட்டி தலைவரேன்னு கூப்பிடாத, வெறுப்பாயிடுவேன். கூமாப்பட்டி தலைவரே, டேய் கூமாப்பட்டி தலைவரே. ஏய் சா வச்சிருவேண்டா. சரி தலைவரே, ரொம்ப வெறுப்பாகாதீங்க. அப்படி இருக்கணும் அந்த பயம். பயமா? யாருக்கு? உங்களுக்கா? இல்லை உனக்கு. சிரிப்பு வந்துச்சுங்க, திரும்பி சிரிப்பு வந்துச்சுங்க. நம்ம இன்னும் கூட கீழே இது பண்ணலாங்க கைஸ். ஏன்னா இன்னும் பாடி பெருசாகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அவங்கள பண்ணியே போர் அடிக்க வரும்ல, அதனால் கொஞ்சம் நானே பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படி உங்களுக்கு இன்னும் இது மாதிரி தோன்றதெல்லாம் போர் வச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறதுலாம் உங்களுக்கு மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? காய்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னோம். உங்களுக்கு முருகன் சாமியை பிடிக்குன்னா ரெட் ஆர்ட்டு போட்டு விடுங்க. ஓகேவா காய்ஸ்? நானும் பார்க்குறேன் யாருக்கு எத்தனை பேருக்கு முருகன் பக்தர்லாம் எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு. நானும் கொஞ்சம் போல, ஏன்னா எனக்கும் முருகர் பிடிக்கும், நானும் முருகர் பக்தர் தான் காய்ஸ். ஓகேவா? அதான் கேட்டேன். இப்போது வாங்க திரும்பி வீடியோக்குள்ளே வந்துடலாம். நானும் தோண்டிக்கினே இருக்கிறேன். ஆனால் இது மட்டும் குறைஞ்ச மாதிரியே தெரியல கைஸ். ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணுறது தான் கைஸ் சாதா வீடு கட்டுறது பெஸ்ட்டு. ஏன்னா சாதா வீடு மாடி மாதிரி பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும். சரி கைஸ், வேலை முடிச்சு போயிட்டு நம்ம படுத்து தூங்கலாம். பெட்டு அங்கே இதுதான் கைஸ் பெட்டு கேட்டேன். பெட் வச்சு தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஓட்ட முடியும். ஆனால் நைட்டு ரொம்ப நேரம் போகும் கைஸ். ஆனால் இது யூ மே நாட் ரெஸ்ட் நவ், தேர் ஆர் மாஸ்டர்ஸ் நியூ. ஏங்க இது ஜாம்பி இருக்கனால நம்மளால் தூங்க முடியாதாங்க? அப்படின்னா பண்ணுறது. அப்போ நம்ம இன்னும் இந்த நைட்டு ஃபுல்லாக இது கூமாப்பட்டி தலைவராக தான் இருக்கணுமா? வெறுப்பாச்சு. வேணா ஒன்று பண்ணலாம், மேலே ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம் நைட் வரைக்கும். அதாச்சும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுமே. நைட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சமாச்சும் டைம் பாஸ் ஆகும். நான் நீ இப்போ நான் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, படிக்கட்டு தான் கட்டுறேன். படிக்கட்டு கட்டி மேலே ஏறி இது பண்ணலாம்ல, அப்படி ஒன்று போட்டு. காய்ஸ் நான் அன்றைக்கி ஒரு ஜாமி என்னை கொண்டுச்சு, என்னை இது தாக்குச்சின்னு சொன்னல, அது ஜாமி உங்களுக்கு காட்டுறேருங்க. இங்கே தான் இருக்கும் அது சாமி. போன வாட்டி டக்குன்னு நான் சாயங்கால நேரத்துலேயே ஒரு 6 மணி 7 மணிலேயே டப்புன்னு என் வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. டப்புன்னு என் வீட்டுக்குள்ளே வந்து என்னென்னோ பண்ணி அதுதான் என் ஃபுல் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. 1 மணி நேரம் பில்டிங் கட்டியிருந்தேன், இதே மாதிரி பில்டிங் தான் கைஸ். அதனால தான் நான் காலையிலே இதை வேலையை முடிச்சிடணும்னு சொன்னேன். நைட்டில் ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா வெறுப்பாயிரும் கைஸ். ஆனால் நீ இதோ இருக்குங்க கைஸ், அது சாம்பியை காட்டுறேன். இதாங்க தத்தா கைஸ், அதுதான் என்னை போன வாட்டி இது பண்ண சாம்பி. ஃபன்னு அப்படியே காய்ஸ். இதான் காய்ஸ் கூமாப்பட்டி தலைவரோட வீடு. அவனுக்கு பொறாமல் வந்துச்சு போல கைஸ். கூமாப்பட்டி தலைவருக்கு என் வீடுக்குள்ளே வந்து அதான் என்னை தொல்லை பண்ணுறான் கூமாப்பட்டி தலைவர். தொல்லைக்காரங்க அது கூமாப்பட்டி தலைவர் வெளியேற்றுறான். இன்னும் வெளில ஒரு ஜாம்பி பார்த்துங்க, மண்ணில் கோல்டு கவசம் போட்டுருந்துருங்க. ஆனால் கோல்டு கவசம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கு கூறும் காய்ஸ். அது நம்மளால் நான் தான் கத்தி வச்சு வெட்டினாலும் அது நம்மளால் அதுவே போட்டு தள்ளுறோம் சீக்கிரமாகவே. பாருங்க இங்கே அசால்ட்டாக கட்டிட்டோம். ஆமாம், இப்போ எப்படி கீழே இருக்குவேன்? அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே. இல்லை கைஸ், இது ஒரு ஐடியா இருக்குது, அப்படியே வச்சிக்கினே கீழே இறங்கிடலாம் ஸ்லோவாக.
வேணா நம்ம ஒன்று பண்ணலாம். கூம்பமாட்டி தலைவர் அவன் வீட்டுக்குள்ளே இறக்கி கூட்டலாமா? வீடை உடச்சி அப்படி போனாலும் அவன் வீடு கதவு திறந்து அவன் ஜாம்பிஸ்லாம் உள்ளே கூண்டு வந்துட்டான். என்ன பண்ணுறது? இதை விடிய வரைக்கும் கூம்பமாட்டி தலைவரை உள்ளே வச்சுக்கலாம். சே, என்ன பாடுபடுத்துகிறாங்க கூம்பமாட்டி தலைவரை. காய்ஸ் இதே மாதிரி பார்ட் 2 வீடியோ வரோம் காய்ஸ். இது ஒன்றும் முடியல, உங்ககிட்ட சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோ டக்குன்னு வந்துடும், அதுவும் நீங்கள் பாருங்கள் காய்ஸ். பார்ட் 2 வீடியோ செம்ம ட்விஸ்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஏய் அதுவும் பண்ணுறாங்க காய்ஸ் ரொம்ப நேரமாக. இங்கே கட்டி அங்கே இங்கேயும் அது மாதிரி படிக்கட்டை கட்டி மேலே ஏறி கூம்பம்பட்டி தலைவர் அடிக்கலாமா? ஓவராக பேசினால பழி வாங்கலாமா? கூம்பம்பட்டி தலைவரே என்ன பண்ணுறீங்க? ஓடி தலைவிட தலைவிட என்ன அடிக்காத தலைவிட, ரொம்ப வலிக்கு தலைவிட, நான் போயிடுறேன். பயந்துட்டியா? ஏய் அடிச்சு போய் தூங்குறேன். இருங்க கைஸ், மேலே கட்டி முடிச்சிட்ட வந்து பார்த்துக்கிறேன். எவ்வளோ தைரியம் தான் அடிக்கிறேன், வீட்டை விட்டு வெளில போனான்ட்டு அவ்வளோ ஸ்டைலாக பார்த்துட்டு தூங்குறான் சார் என் பெட்லேயே. ஒன்று சொல்லணும்னா அது என் பெட்டே இல்லை, எவனோ வீட்டிலேருந்து பெட்டை தூக்கின்னு வந்துட்டு. ஆனால் எப்படின்னா அது என் வீட்டுக்குள்ள தானே இது பெட்டு. எப்படி பார்த்தாலும் காய்ஸ் வீடு அப்படியே தங்க மாளிகை மாதிரி இல்லை காய்ஸ். தங்கம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டோட நம்ம வீடை செம்மையாக அப்கிரேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? ஏய் தலைவிட தலைவிட சாடி தலைவிட தினமே படுத்துட்டேன் தலைவிட. அந்த பயம் இருக்கணும். அவ்வளோவா பயம் இல்லை தலைவிட. இல்லையா? இல்லை தலைவிட. அப்படியா? ஏய் என்ன பண்ணுற? ஏய் குதிச்சுட்டு இருக்கேன் தலைவிட. எது குதிக்கிற? சும்மா தலைவிட. சும்மா எது குதிக்கிற? சும்மா தான் தலைவிட. காய்ஸ் இங்கே அமௌண்ட் மாறுது காய்ஸ். மல்டிபிள் விளாடும் போது இந்த மாதிரி சைன் பண்ண வச்சு நம்ம கூட ஃபாலோ மீன் குத்தா வரும் போல். இதெல்லாம் ஃபாலோ மீன் குத்தானா தூங்குது. கூம்பம்பட்டி தலைவரே எழுந்துரு எழுந்துரு எழுந்து. சாடி தலைவிட சாடி தலைவிட, ரொம்ப வலி தலைவிட. இன்னுமே நான் கத்தி எடுத்து வெட்டிட்டா எங்க? சாடி தலைவிட சாடி தலைவிட. இரு தலைவிட டாட்டா. நீ அப்படியே தூக்கத்திலே காலி. அம்மா சாடி தலைவிட, ரொம்ப அடிக்கிறீங்க தலைவிட. இதுக்கப்புறம் நான் உங்கள் பெட்டில் படுக்கவே மாட்டேன் தலைவிட. சாரி முட்டைக்கண்ணா. நான் முட்டைக்கண்ணா என்னையே முட்டைக்கண்ணா திரும்பி அதுக்கு அங்கே போகிறேன். முட்டைக்கண்ணா நெக்கல் தானே உனக்கு, நெக்கல் தானே உனக்கு. காய்ஸ் விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். முட்டைக்கண்ணன் அப்புறமா பார்த்துக்கலாம், கத்தி எடுத்து உள்ள வச்சிடலாம். முட்டைக்கண்ணன் அப்புறமா பார்த்துக்கலாம், விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஆமாங்க காய்ஸ் விடிஞ்சிச்சுன்னு மட்டும் வெளில போயிடாதீங்க. சில ஜாம்பிஸ் கவசம் போட்டுன்னு எவ்வளோ சீக்கிரம் எரிஞ்சு காலி ஆகுது காய்ஸ். சில ஜாம்பிஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும், நம்மக்கிட்ட வந்து நம்மளே எரிச்சு விட்ருவோம். அதனால் நீங்கள் நல்லா ஒரு 1 மணி அது மாதிரி தான் காய்ஸ் வெளில வரணும். டைம்லாம் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். விடிஞ்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அம்மா தான், விடிஞ்சு 2 நிமிஷத்துக்கு அம்மா தான் காய்ஸ் நீங்கள் வெளில வரணும். ஏய் அதுவும் பண்ணுறாங்க இவன். என்னடா பண்ணுறான்? எதுக்கு வெளில போகிறானா? ஜாம்பிஸை கொண்டு வந்துடாதா? ஏங்க அதை கோல்டு கவுசன் ஜாம்பிஸுங்க. அப்படி தலைவிட அலட விட்டோமா? அலட விட்டுமா? நீ தாண்டா ஜாம்பிஸை பார்த்தா. ஒரு ஜாம்பி தெரிஞ்சு எரிஞ்சு நிற்குங்க. ஆனால் அந்த கோல்டு கவுசன் ஜாம்பி மட்டும், கோல்டு கவுசன் போட்ட ஜாம்பிக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. கோல்டு கவுசன் ஜாம்பி உனக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குது. அதுவா நான் தான் காசு போட்டிருக்கேனே. காசுனா உங்கள் ஆயா. யார் அது உங்கள் ஆயானது? உங்கள் ஆயா நெக்கெல்லாம் பண்ணுறாங்க. அவன் நெக்கலுக்கெல்லாம் கடைசியில் ஒரு முடிவு இருக்குங்க காய்ஸ். அவன் நெக்கலுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும், பார்க்கலாம். எதுனா திரும்பி அங்கே போய் நிற்கிறாங்க. சாப்பி வந்துச்சு. ஓடு. ஐயப்பா எப்படியோ ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். கருவம் அச்சிச்சு போலங்க. இங்கே வந்துட்டான், அவனை முடிச்சுட்டு வந்துட்டான் போல. கூம்பம்பட்டி தலைவரை முடிச்சிட்டான் போல. கூம்பம்பட்டி தலைவரே கருமா ரிப்பீட் வச்சுச்சு அவனுக்கு. இதை கண்ணாடி வச்சு அப்படிக்கா 21-14 பிரிக்ஸுங்க, அதை வச்சு அப்படிக்கா போக பார்க்கலாம். அங்கே தான் நம்ம வீடு இருந்தது. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே எகிரி குச்சிடலாம்.
கதவு எப்படியோ எப்படி நாங்கள் போகிறது ஐடியா இல்லையே. கீழே கூமமாட்டி. ஏய் யாரா கூமமாட்டி தலைவரை? நீ ஒன்றும் சாவலியா? தலைவட தலைவட கூமமாட்டி தலைவர் நெக்கில் தான். நக்கல்லாம் இல்லை தலைவட. அப்போ போய் நக்கு போ. அதுக்கு நக்கணும் தலைவட. எப்படி எஸ்கேப் ஆயிட்டானா? ஒன்றும் இல்லை. நீ ஏன் ஜாம்பிக்கு நீ ஏன் ஜாம்பிக்கு பயந்து மேலே இருக்கிற? ஜாம்பி வேற கீழே இருக்குதுங்க. என்ன பண்ணு தெரியலையே. நீ ஏன் வேடிக்கை பார்த்துன்னு இது என்ன பண்ணலாம் கைஸ்? இதை மிக்ஸாக போட்டு நம்ம எப்படியாச்சும் அப்படி போகணும். டேய் கீழே வாடா, பசிக்குது. உங்கள் அப்பாடா நான். முட்டைக்கண்ணா நீ அப்பாவா? ஆமாம் தங்கம், நான் தான் உன் அப்பா. கீழே வா, பசிக்குது. பசிக்குதா? இல்லை 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 பசிக்கல. கீழே வா, உனக்கு கொஞ்சணும்னு. ஏய் எனக்கு நோவா தப்பாக படுது. இல்லை பரவாயில்ல தாத்தா. நான் தாத்தா இல்லை அப்பா. உன்னை பார்த்தா என் அப்பா மாதிரி தெரிலனாலும் நான் தான் உன் அப்பா. கீழே வாப்பா. ஏச்சி போ. முட்டைக்கடா நாயா. உன் பேர் மண்டை கவசம். இனிமேல் உன் பேர் மண்டை கவசம். நான் சொன்னேன் மண்டை கவசமா? அவள்தான் என் சித்தப்பாவை கூப்பிட்டுருவேன். சித்தப்பாவை கூப்பிட்டு பார்க்கலாம். ஐடி எங்கள் சித்தப்பாவை ஃபோன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தை வரான்னு சொன்னாங்க. வந்துடுவார் அவன் சித்தப்பா? அவ்வளோ பெரிய ஆள் அவன் சித்தப்பா? ஆமாம். அப்பா கூப்பிட்டு பாரு அவன் சித்தப்பாவை. இதோ ஃபோன் பண்ணிட்டேன். இதோ வந்துட்டு தான் இருக்கோம். வந்துட்டு தான் இருப்பானுங்க. சரி வந்தனா அலட விட்டுருவாங்க அவனை. பார்த்துக்கிறேன். ஏய் கையில் பிரிக்ஸ் எடுத்துறாங்க. ஏறி வரப்போறானா? ஜாம்பிஸ்க்கெலாம் அவ்வளோ அறிவு இருக்காதுல்ல ஏறி வர அளவுக்குலாம். அதுக்கு பயப்படுத்த அவ்வளோங்க கைஸ். வரமாட்டல நீ மண்டை காசம். பார்த்தீங்களா சித்தப்பா வந்துட்டான் பார்த்தியா? மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை கூட்டுந்தேன் சித்தப்பா அவங்க ஒருத்தன் மேலே நின்று ரொம்ப விளாட்டு காமிச்சுங்கிறான். அப்படியா மாப்பிள்ளை? முச்சுட்லாமா மாப்பிள்ளை? முச்சுட்லாம் சித்தப்பா. இருறா மாப்பிள்ளை. ஏய் கீழே வாடா நாய. எதுக்கு நான் வரணும்? நான் அதுடா வரணும். நீங்கள் யாரா அன்றைக்கி என்ன கீழே வாங்கிட்டீங்க? நான் அதை பசங்களா எப்படிங்க? என் வீடு எங்கன்னே தெரிலங்க. என் வீடு முட்டைக்கடா கவசம் ஒன்று இங்கே தான் இருக்கீங்களா? நல்லா பண்ணுறீங்களா? எப்பா டே மண்டை கவசம். உன் சித்தப்பா நல்லா பண்ணுறானா மண்டை கவசம்? உன் சித்தப்பா நீயே குத்து, நீயே காலிட்ட. இது பேர் தான் காய்ஸ் சொந்த காசுலேயே கொலி வைக்கிறது. இதுதான் காய்ஸ் கோமாம்பட்டி தலைவரை. இப்போதையும் நம்ம அங்கே இது கூறாட்டி பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறாங்க மண்டை கவசம் கீழே இல்லை. நம்மளே கீழே கிளம்பிடலாம். மண்டை கவசம் கீழே இல்லை, அப்படியே கிளம்பலாம். நம்மளே இது கூறாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது? இல்லைங்க மண்டை கவசம் அவன் சித்தப்பா அவனே முடிச்சு விட்டாரு. இப்போ நம்ம வீடு எங்க? ஆமாம்ல என்னடா ஸ்க்ரீனில் ஏதோ காட்டுது காய்ஸ். நான் எதுவுமே பண்ணல, தானாக காட்டுது. ஏதோ விடுங்க அது காய்ஸ். ஆமாம் என் வீடு எங்க காய்ஸ்? என் வீடு எங்கே போச்சு? விச்சோ வீடு எங்கன்னே மறந்துட்டேன் காய்ஸ். நான் கோமாம்பட்டி தலைவர் கோமாம்பட்டி நீ உன்னை முடிக்காத விட மாட்டேன். நான் வீடை கண்டுபிடிச்சிட்டு எங்கள் கோமாம்பட்டியால் வீடு எங்கே போச்சுன்னே தெரியலங்க. இங்கே தாங்க இருந்தது வீடு. எங்கடா போச்சு? இங்கே எங்கே செல்லும் மாக்கள் நானோ வீடை தேடல். எங்கடா வீடை காணோம்? கோமாம்பட்டி என்ன வேலைடா பண்ணி வச்சுக்கிறேன் காய்ஸ். கடைசியில் நான் எப்படியோ வீடை தேடிட்டேன் காய்ஸ் ஸ்கிப் பண்ணி. இப்போ வச்சு நம்மளால் தூங்க முடியுமா? தூங்க வேணாம் இப்போது காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? அழகலாம். இப்போ நம்ம பிக்ஸ் ஒரு வாக்கியாச்சு பண்ணலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம், கீழே போட்டுக்கலாம். ஏதாச்சும் புதுசாக வந்து தான் பார்க்கலாம் கைஸ். கிராஃப்டிங் டேபிளில்
காய்ஸ் நம்ம ஜன்னல் போடலாம் காய்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஜன்னலில் ஒரே ஒரு கதவு இருக்குன்னா நம்மள எதுவும் பண்ண முடியல. ஜன்னல் போட்டுன்னா நம்மளுக்கு என்னென்ன நடக்குது வெளில நடக்குதுன்னு தெரியும். என்னடா இது? இல்லை காய்ஸ், வச்சு எடுத்துக்கலாம். இது இப்படி போட முடியாது, வெளில தான் போய் போகணும். இங்கே போட்டால் நம்ம அண்டர் கிரவுண்டில் இருக்கனால நம்மளுக்கு எதுவும் தெரியாது. வெளில போயிட்டு தான் போகணும். ஏன்னா நம்மளுக்கு 2 இன்ச் வரைக்கும் கேப் இருக்குது. இது போட்டு போயிடலாம். போட அங்கே குதிரை போகுது. 2 குதிரை போகுது குட்டியோட. இப்போ நம்ம இன்னொரு இது எடுத்துக்கலாம். குதிரைக்கு இது குத்து பார்க்கலாமா? நைட்டு முன்னாடி இருந்தது. குதிரை ஷாப்பு தான் பார்க்கலாம். குதிரை என்ன வேணுமா? ஃபீடா குடு 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 குடு. ஏய், குதிரை மாதிரி ஏறிட்ட. குதிரை உனக்கு என்ன பிடிச்சிச்சா? என்னடா குதிரை கீழே ஆகி கூட்டுச்சு. சரி போனால் போட்டோம். நன்றி இல்லாத குதிரையாகுதுங்க. நன்றி கேட்ட நாய் குதிரை. அதுக்கு போயிட்டு குத்தம் பார்த்தீங்களா? அவ்வளோ நம்மள தான் சொன்னோம். போயிட்டு இங்கே போனால் தான் கைஸ். ஓகே. கரெக்டாக பார்த்தீங்களா கைஸ்? சொன்ன மாதிரியே அப்படியே இங்கே ஒன்று போட்டுடலாம். கீழே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். போட்டு இது ஒன்று எடுத்துக்கலாம். அப்படியே போய் பார்க்கலாம். கதவு சாத்திட்டு எப்படி இருக்கு? இல்லையே, அது ஒன்று மேலே, இது ஒன்று கீழே. நல்லா இல்லை. 2த்தையும் ஒரே இடத்துல இது பண்ணிடலாம் கைஸ். சாங்கலாயிடுச்சு. இதை வச்சு எடுத்துக்கலாம். அது வேணாம், கீழே இருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். கீழே இருக்கிறத வச்சு எடுத்துக்கலாம். டக்கு 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 வச்சு எடுத்துக்கலாம். மேலே உடச்சிட்டு நம்ம அங்கேயே ஜன்னலில் போட்டுடலாம். ஆமாம் கைஸ். இப்போ பக்காவாக இருக்கும் கைஸ் ஜன்னல். ஓகேவா கைஸ்? இப்போ பக்காவாக இருக்குது. சூப்பர். இப்போ தூங்க முடியுமா? தண்டஸ்டாமா? நாங்கள் இது தண்டஸ்டாமு கைஸ். பார்ட் 2 டக்குன்னு வந்துடும் கைஸ். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டக்குன்னே குத்துறேன் பார்ட் 2. பாய் கைஸ், டாட்டா, see you. வெயிட்